போதிச்சுட்டே வர்றேன். இன்றைக்கும் நான் உங்களுக்கு விசுவாசத்தோடு பேசுவது எப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். ஆகவே நீங்கள் விசுவாசத்தை மட்டும் பேசுங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உங்களோடு பேச போகிறேன். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள், நீங்கள் விசுவாசத்தை மட்டும் பேசுங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த தலைப்பு ஒரு வித்தியாசமானது தான். பேசுகிறதை எப்படி முக்கியப்படுத்தும்படி நான் உங்களுக்கு இதை நான் சொல்ல விரும்புகிறேன். பேசுவது என்பது ஒரு ரொம்ப முக்கியத்துவம் அப்படிங்கிறது இந்த செய்தியில் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஆகவே நம்ம எப்போதும் அறிமுகமான ஒரு வசனத்தை எடுத்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் விசுவாசத்தை பற்றி எங்கு கற்றுக்கொள்ளும்படி நம்ம புஸ்தகத்தை வாசித்தாலும் செய்தியை கேட்டாலும் மிக முக்கியம் வகிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். ஏன்னா விசுவாசம் அப்படிங்கிறத இயேசு எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி அந்த விசுவாசமானது வல்லமையாக வெளிப்படுகிறது என்பதை இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அதனால தான் நாம் அந்த வசனத்தை யார் எடுத்துக்கிட்டாலும், எந்த பரிசுத்தவான்கள் ஊழியர்கள் எடுத்துக்கிட்டாலும் விசுவாசத்தை பற்றி பேசும்போது அந்த வார்த்தையை அவங்க குறிப்பிடாமல் இருப்பதே இல்லை. அல்ல, இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். பாருங்கள், 22ஆவது அதிகாரமும் 22ஆவது வசனமும் 3ஆவது வசனமும் பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இதை கொஞ்சம் கவனிக்கணும். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இந்த வேத பகுதியை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் மலையை பார்த்து கூட தள்ளுண்டு போ, சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் சொன்னபடியே ஆகும் அப்படின்னு அங்கே ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே அதை நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் நிறைய வேதாகமம், ஆதியாகம், ஆங்கில வேதாகமம் இருக்கிறது. அதில் ஒரு வேதாகமத்தில் நான் படிக்கும்போது, விசுவாசத்தை தொடர்ந்து நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து நீங்கள் விசுவாசத்துக்குள்ளே இருப்பீங்கன்னா நீங்கள் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் கூட அது நடக்கும் அப்படிங்கிறார். ஆனால் இன்னொரு வேதாகமத்தை நான் வாசிக்கும்போது, டேட்ஸ் பைபிளாக எடுத்து வாசித்தால் அதில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாயிருந்தால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மற்ற பைபிளில் பார்த்தீங்கன்னா ஹேவ் ஃபெய்த் இன் காட் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் டேட்ஸ் பைபிளில் ஒரு ப்ராக்கெட்டில் ஒரு சைடில் போட்டிருக்கு, ஹேவ் த ஃபெய்த் ஆஃப் காட். கர்த்தருடைய விசுவாசத்தை, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாய் இருந்தால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்கள், தேவனுடைய விசுவாசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்குள் இருந்தால் நாம் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் அது நடக்கும் அப்படிங்கிறார். அப்போது இது ஒரு கட்டளையாக கூட இது கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு கட்டளை. நீங்கள் தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள் அப்படிங்கிறது ஒரு கட்டளை. அப்படியானால் கட்டளையை தேவன் கொடுப்பார் என்றால் நிச்சயமாக
தேவனிடத்தில் என்ன விசுவாசம் இருக்குதோ அதே விசுவாசத்தை நம்மிடத்திலையும் அவர் எதிர்பார்க்கிறார். அந்த விசுவாசம் நம்முடைய இருதயத்திலிருந்து உருவாக முடியும். அந்த தேவனிடத்தில் இருக்கிற அதே விசுவாசம் நம்மிடத்திலும் இருக்க முடியும் என்பதை தேவன் அங்கே என்ன செய்கிறாரு, சொல்லுகிறார். ஆகவே தேவனிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்குதோ அதே விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் நமக்குள்ளேயும் இருக்கிறது. அது நமக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் ஆதியில் தேவன் வானத்தை பூமியெல்லாம் படைத்து மனிதனை உண்டாக்கும் போது மனிதனை தமது சாயலாக தமது ரூபத்தின்படியாக ஆண்டவர் படைத்தார். அப்படி படைக்கும் போதே எப்படி படைத்தார்னா, தன்னுடைய விசுவாசத்தை கொண்ட ஒரு மனிதனாக தான் அவனை படைத்தார். அவனுக்குள்ள தேவனுடைய விசுவாசத்தை வைத்தார். அவனுக்குள்ள அவனுடைய விசுவாசம் இருந்துச்சு. ஆனால் எப்போ தவறுனானோ அப்போ தான் அவிசுவாசம் வந்தது, சந்தேகம் வந்தது. அதுக்கப்புறம் இருதயத்திலேருந்து விசுவாசம் வர்றதை பார்க்க முடியல. துர்க்கிரியைகள் வர ஆரம்பிச்சிருச்சு, பாவங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே அவங்களுக்குள்ள அந்த பாவத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்குள்ள அந்த அவிசுவாசம், சந்தேகங்களும், தேவனை நம்பாதவைகளும் இப்படி எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பிறகு, இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறார்களோ, அவர்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் மறுபடியும் தேவன் அந்த தேவனுடைய விசுவாசத்தை அவர் வைக்கிறார். இந்த புது சிருஷ்டிப்பு அப்படிங்கிற அந்த மனிதர்களுக்குள்ள யாரெல்லாம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறானோ அவனுக்குள்ளெல்லாம் தேவன் மறுபடியும் தேவனுடைய விசுவாசத்தை அவர் உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. அப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் என்ன உண்டாகி இருக்கிறது? தேவனுடைய விசுவாசம் உண்டாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளே தேவனுடைய விசுவாசம் இருக்கிறது. தேவனுக்குள் இருக்கிற விசுவாசம் எனக்குள்ளும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம். எப்படி நமக்குள்ள அந்த விசுவாசம் வருது அப்படின்னா, முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறோம். எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த விசுவாசம் நமக்குள்ள வருகிறது. இயேசுவை பற்றிய விசுவாசம் நமக்குள்ள வருகிறது. அப்படி அந்த இயேசுவை பற்றி நம்ம எந்த அளவுக்கு கேள்விப்படுகிறோமோ, அறிகிறோமோ, அந்த அளவுக்கு அவர் மேலே உள்ள விசுவாசம் நமக்கு வருகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, விசுவாசம், தெய்வ விசுவாசம் எப்படி வருகிறது என்றால், விசுவாசம் கேள்வினாலும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலும் வருகிறது. வார்த்தை கேட்கறதுனால தேவனுடைய விசுவாசம் வருகிறது அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டு. அப்போ எப்போ நம்ம விசுவாசத்துக்குள்ள நிறைய வர்றோம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுனால நமக்குள்ள விசுவாசம் உள்ள வருகிறது. ஆமென். ஆனால் ஆண்டவர் இப்போ சொல்லி கொடுக்குறாரு, விசுவாசம் இருந்தால் மட்டும் போதாது, பேசவும் வேண்டும் அப்படிங்கிறார். இன்னைக்கு முக்கியம் என்னன்னா, நீங்கள் பேச வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, பேச வேண்டும். எதுக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கிடணும். எப்படி பேச வேண்டும் என்று நம்ம கற்றுக்கணும். உங்கள்கிட்ட இயேசு கிறிஸ்துவை எப்போ கேள்விப்பட்டு இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்சிங்களோ, அன்னையிலிருந்து தேவனுடைய விசுவாசம் உங்களுக்குள்ளே என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் விசுவாசிக்கிறது எல்லாமே தேவனுடைய விசுவாசம். ஆமென். அப்போது வசனத்தை கேட்க கேட்க உங்களுக்குள்ள என்ன செஞ்சிட்டு இருக்கு, விசுவாசம் வருது. அதோடு கூட நீங்கள் நிப்பாட்டிடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அந்த மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 23வது வசனத்தில் பாருங்கள், எவனாகில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி, பாருங்க ஒரு சொல் வந்துருச்சா, சொல்லின்னு வந்துருச்சா. அடுத்த பிறகு தான் சொன்னபடியே, ரெண்டாவது வந்துருச்சா, சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். பாருங்க,
ஒரு விசுவாசத்திற்கு ஆண்டவர் மறுபடி சொல்லி சொன்னபடி சொன்னபடி அப்படின்னே சொல்கிறார். 3 தடவை சொல்கிறது அப்படின்னு ஒன்று வருது பாருங்க, சொன்னபடியே அப்படின்ட்டு. அப்போது கவனிக்கணும், விசுவாசம் இருந்தால் மட்டும் போதாது, சொல்கிறதுக்கும் நீங்கள் என்ன செய்யணும், வரணும், முன் வரணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது விசுவாசத்தை நம்ம பேச்சில் அதை நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். எனக்குள்ள விசுவாசம் இருக்குது அப்படின்னு நான் வாயை திறக்காமல் இருந்தோம்னா விசுவாசத்திற்கு வலிமையற்றதாக இருக்கும். விசுவாசம் என்பது நமக்கு பலனாக இருக்காது. விசுவாசத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை சுற்றிலும் நமக்கு ஏற்றபடியான சாதகமான ஒரு உலகத்தை, சாதகமான ஒரு நிலையை, சாதகமான ஒரு சூழ்நிலையை, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலையை உருவாக்குவதென்றால் நீங்கள் பேசினால் மட்டும்தான் உங்களுக்கு உலகம் உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்கள் பேசாத வரைக்கும் வெறும் இயற்கை உலகத்தை மட்டும் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த உலகத்தை சுற்றியில் இருக்கிற இயற்கை உலகத்தை பார்ப்பீங்க, இங்கே இருக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு இருப்பீங்க, இங்கே இருக்கிற போராட்டத்தை பார்த்துட்டு இருப்பீங்க, இங்கே என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் விரும்புகிற பிரகாரமான ஒரு உலகம் உங்களுக்கு வேணுமா? சுகம் என்கிற உலகம் வேணுமா? பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்துக்குரிய உலகம் வேணுமா? ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி, குடும்பத்தை கொண்ட ஒரு உலகம் உங்களுக்கு உண்டாகணுமா? நீங்கள் கண்டிப்பாக பேச வேண்டும். ஏனென்றால் பேசுவதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறியாததுனால நிறைய நேரம் நமக்காக பேசுகிறதே கிடையாது. நம்மை குறித்த ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொள்றதுக்கு நம்ம பேசுகிறதே கிடையாது. நம்ம பேசினால் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் உதாரணமாக, ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவர் உண்டாக்கின நாட்களை குறித்து நம்ம பார்த்தோன்னா, இயேசு பிதாவாகிய தேவன், அந்த ஏலோகிம் தேவன், படைப்பின் தேவன் முதல்ல இந்த வானத்தையும் பூமியும் படைக்கும்போது எப்படி படைச்சார் அப்படின்னா, வார்த்தையை சொல்லி தான் படைச்சார். பாருங்க, ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1 முதல் பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதென்று என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவென்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமாகி முதல் நாள் ஆயிற்று. பாருங்க, இயேசு, அதாவது தேவன், வார்த்தையாகிய இயேசு, பிதாவாகிய தேவன், பரிசுத்தாவி ஆகிய தேவன் மூவரும் இங்கே இருக்கிறத பார்க்குறோம். ஆவியானவர் அசைவாடினார். இயேசு வார்த்தையாக இருந்தார். பிதா பேசுகிறார். வெறுமையாக இருந்துச்சு. அதில் ஒரு காரியத்தை உண்டாக்கணும், ஒரு உலகத்தை உண்டாக்கணும். அவருக்கு படைப்பாற்றல் உண்டு, எல்லாவற்றையும் உண்டாக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அவருடைய எண்ணத்தில் ஒரு பெரிய படைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அதனால் பாருங்கள், அவர் கூப்பிட்டு அவருடைய தூதர்கள்ட்ட சொல்லி, நீங்கள் போய் இந்த உலகத்தெல்லாம் உண்டாக்குங்க, நான் இப்படிலாம் உண்டாக்க விரும்புகிறேன்னு சொல்லி அவங்க கையில் கொடுக்கல. தேவன் தன்னுடைய சிந்தையில், எண்ணத்தில் என்ன ஒரு படைப்பை உருவாக்கணும்னு திட்டம் வச்சுருந்தாரோ, அந்த திட்டத்தை வெறுமையாக இருக்கிற ஒரு இடத்துல அவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். சும்மா இருக்கிற இடத்துல பேசுகிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படிங்கிறார். உடனே வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அப்போ பாருங்கள், இந்த வெளிச்சம் உண்டாக கடவுன்னு சொன்ன உடனே அந்த அவருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையில்
அந்த படைப்பாற்றல் தன்மை வெளிப்பட்டது, அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ வார்த்தைகளில் என்ன இருக்குது அப்படின்னா, படைக்கக்கூடிய, சிருஷ்டிக்கக்கூடிய, உருவாக்கக்கூடிய, ஜீவனை கொடுக்கக்கூடிய, ஒழுங்குபடுத்தக்கூடிய, நிறைவை கொண்டு வரக்கூடிய ஆற்றலும் சக்தியும் இந்த வார்த்தைகளில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் பேசுகிறேன். நம்மெல்லாம் நிறைய பேர் விசுவாசிகள் வார்த்தையை முக்கியப்படுத்துறது இல்லை. உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்படி தேவன் தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்தி எதை உருவாக்கி அதை செயல்படுத்த வச்சாரோ, அதே போல் உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையும் உருவாக்கும் ஆற்றல் கொண்டது, அதுக்கு சிருஷ்டிக்கக்கூடிய ஆற்றல் உண்டது, படைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது, ஜீவனை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. எல்லா சக்தியும் உங்களுடைய வார்த்தையிலும் இருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தேவன் படைக்கும் போதே பாருங்க, மனிதனை படைக்கும் போதே எப்படி படைத்தார் அப்படின்னா, தமது சாயலாகும் தமது ரூபத்தின்படியும் படைத்தார். தேவன் எப்படியோ அப்படியே நம்மையும் படைத்தார். அதனால் கர்த்தருக்கு நல்லா தெரியும், என்னை போல படைத்தவனும் என்னை போல பேசணும், என்னை போல ஆற்றல் உள்ள வார்த்தைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் நான் சொல்றதை புரிஞ்சுக்கிடுறீங்க? ஆகவே இங்கே இருக்கிற என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தை நல்லதோ கெட்டதோ, ஆனால் அது வலிமையானது, அது சக்தி வாய்ந்தது. அதை நீங்கள் பயன்படுத்துகிற போது இந்த இயற்கை உலகத்தில் ஒரு பாதிப்பை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, காணாத உலகமாகிய ஆவிக்குரிய உலகத்திலிருந்து காண்கிற இந்த உலகமாகிய இயற்கை உலகத்தை தேவன் உண்டாக்கினார். அதாவது தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை நீங்கள் பார்த்ததில்லை, ஆனால் அவர் பேசினார், இயற்கை உலகம் உண்டாயிற்று, பார்க்கிற உலகம் உண்டாயிற்று. அப்போ நல்ல கலகன் அவரை போல நாமும் படைக்கப்பட்டிருக்கிறதுனால நம்மகிட்டையும் அதே தான் கருத்தை பார்க்குறார், நாமளும் பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்குறார். அதனால தான் மலையை பார்த்து சொல்லி, நீ பயந்து போன்னு சொன்னபடியே, நீ சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சொன்னபடியே நடக்கும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, உங்களுடைய வார்த்தைக்கு ஆவிக்குரிய உலகத்திலும் ஒரு இணைப்பு இருக்கு, இந்த இயற்கை உலகத்தின் மேலும் ஒரு இணைப்பு இருக்கிறது. நீங்க பேசுனீங்கன்னா இந்த இயற்கை உலகத்தில் ஒரு பாதிப்பை உருவாக்கலாம், ஒரு விளைவை உண்டாக்கலாம். அப்படிதான் நடக்குது. ஒருவேளை நீங்க தெரியுதோ தெரியலையோ, உங்களுக்குள்ள நடக்குது, அப்படிதான் நடக்குது. அதனால தான் இயேசு சொல்றாரு, நீங்கள் சொன்னபடியே நடக்கும் அப்படிங்கிறார். நீ என்ன சொல்றையோ, சந்தேகப்படாமல் விசுவாசத்தில் சொல்றையோ, அது நடக்கும். உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளா, மழையா, கடன் தொல்லையா, வியாதியா, பலவீனமா, அதை பார்த்து நீ பேசினா அதுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கலாம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் நம்ம வியாதியை பார்த்து பேசுவோமா? பேச மாட்டோம். ஆளை பார்த்து பேசுகிறதுக்கே நிறைய நேரம் குனிஞ்சிட்டு போயிடுறோம். ஆளை பார்த்து பேசுகிறதுக்கே சில கஷ்டப்படுறோம். எப்படி நீங்களாம் ஒரு வியாதியை பார்த்து பேசுவதற்கு எப்படி பழக போகிறீங்க? நீங்கள் வியாதியை பார்த்து பேசுகிற ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்கா? நீங்கள் வியாதியை பற்றி பேசுனீங்கன்னா, வியாதியை பார்த்து பேசுவீங்கன்னா, அங்கே அது ஒரு பாதிப்பை உண்டாக்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மழையை பார்த்து பேசினா மழைக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கலாம். ஏன்னா உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமாம், நல்ல விசுவாசிங்க. உங்களை தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படியாக படைச்சிருக்கிறார்.
அதனால் உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. எப்படி தேவனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைக்கு ஒரு வல்லம் இருக்குதோ, அதை போல உங்களுக்குள்ள ஒரு வருகிற வார்த்தைக்கும் வல்லம் இருக்கிறது. அதை எப்படி உருவாக்க வேண்டும், மலையை பேர்க்கிற மாதிரி உங்களுக்குள்ள எப்படி அந்த வல்லமையை கொண்டு வருது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் வாயில் வச்சு சொன்னீங்கன்னா அது சிருஷ்டிப்புக்குரியதை சிருஷ்டிக்கும், உருவாக்கக்கூடியதை உருவாக்கும், பாதிப்பை கொண்டு வருகிறவைகளை பாதிப்பை கொண்டு வரும், விளைச்சலை கொண்டு வருகிற இடத்துல விளைச்சலை கொண்டு வரும். ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். அதனால் நம்ம பேசுகிறது அப்படிங்கிறது எல்லாரும் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மழையை பார்த்தோ, கடனை பார்த்தோ, வியாதியை பார்த்தோ, வறுமையை பார்த்தோ, எதை பார்த்தினாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேசுகிற ஒரு நிலையை நீங்கள் உங்களுக்குள்ள கொண்டு வர வேண்டும். அதுக்கு உங்கள் வாயை நீங்கள் தேவனுடைய வார்த்தையால் நிரப்புங்கள். ஏன்னா உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தை எப்படி இருக்கணும்? வல்லமையாக இருக்கணும், சொன்னது நடக்கணும். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் எப்படி வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னோன்னே அது வெளிச்சம் உண்டாச்சோ, அதை போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு உலகத்தை, தேவ திட்டத்தின்படியான ஒரு உலகத்தை நீங்கள் உருவாக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. இன்னைக்கு பேசுறது அப்படின்னு சொன்னால் எதை பார்த்து பேசணும் இல்லையா? நிறைய பேர் பேசுறது என்பது அறிவுபூர்வமாக நிறைய பேருக்கு அதை கற்றுக்கிடுறாங்க. நிறைய பேருக்கு வார்த்தையை கேட்டு நம்ம பாருங்கள், நிறைய வார்த்தை வசனத்தை சொல்ல 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 அறிவில் சேர்ந்துருது, அறிவு அவர்களுக்கு உண்டாயிருது. ஆனால் விசுவாசம் உண்டாகிறது இல்லை. அதான் இன்னைக்கு பிரச்சனையாக இருக்குது. தெரிந்து கொள்வதனால, தெரிகிறதுனால உங்களுக்கு விசுவாசம் வந்துருமான்னா கிடையாது. விசுவாசம் எப்படி வருது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கறதுனால உங்களுக்குள்ள விசுவாசம் வருது. கேட்கிற விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது வல்லமை புறப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ கேட்கறதுக்கான ஒரு வழி இருக்குது பாருங்க. காதால கேட்டு இருதயத்தில் விசுவாசிக்கக்கூடிய விதத்தில் வாயில் நீங்கள் வார்த்தையை சொல்ல வேண்டும். வாயில் வார்த்தையை சொல்லுகிறப்போ உங்களுக்குள்ள இருந்து விசுவாசமான வல்லமையான வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருந்து புறப்படுகிறது. நீங்கள் என்ன வார்த்தையை விசுவாசமாக சொல்கிறீங்களோ அது அங்கே உங்களுக்கு ஒரு நல்ல உருவத்தை, வடிவத்தை அமைத்து கொடுக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆகவே பாருங்க, தேவன் உங்களுடைய வாயிலிருந்து அவருடைய வார்த்தையை உருவாக்க விரும்புகிறார். உங்கள் வாயிலிருந்து அவருடைய வார்த்தை வெளிப்படுகிற போது அந்த வார்த்தை வல்லமையான வார்த்தையாய் வருகிறது. சந்தோஷப்படுறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, நம்ம சூழ்நிலையை பார்த்து எப்படி பேசுறது, நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனையை பற்றி எப்படி பேசுறது, எவ்வளவு பெரிய ஒரு போராட்டங்களோ எது நிறைந்திருந்தாலும் அதை பார்த்து நம்ம எப்படி பேசலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் சில அறிக்கைகளை நீங்கள் செய்யுங்கள், பிரகண்டப்படுத்துங்கள், நல்ல பிரகண்டப்படுத்துங்கள். அதாவது வாயில் அறிக்கை பண்ணி அதை என்ன செய்யுங்க, விசுவாசத்துக்குள் கொண்டு வாருங்கள். நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இன்னைக்கு வசனங்களை காண்பித்து அதை நீங்கள் உங்கள் வீடுகளில் வைத்து நீங்கள் அறிக்கை பண்ணு. ஏனென்றால் அறிக்கை என்பது ஒரு தெரிஞ்சதை சொல்லிட்டு போகிறது கிடையாது. விசுவாசத்தோடு நம்ம சொல்கிறது, அது விசுவாசமாகவே நம்ம சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் இது அறிக்கை. இது என்ன ஆகுது அப்படின்னா, தேவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நமக்குள்ள வெளிப்படுத்துகிறது.
தேவனுக்குள்ள என்ன விசுவாசம் இருக்குதோ அதே விசுவாசத்தை நமக்குள்ள கொண்டு இருக்கிறத வெளி காட்டுவது தான் அறிக்கை. ஆகவே நாம் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், நீங்கள் அதை கவனியுங்கள். நாம் எப்படிப்பட்டவங்க என்பதை நாம் அறிக்கை பண்ணணும். ஏனென்றால் கர்த்தர் உங்களை அப்படி தான் படைச்சிருக்கிறார், அதிகாரம் உடையவங்களாக படைச்சிருக்கிறார். அப்போ அதிகாரமும் ஆளுகையும் எனக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் முதல்ல அறிக்கை செய்ய போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதத்தில் நான் வாசிக்கிறோம் பாருங்கள், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டு கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரோடு கூட என்னை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். இந்த உட்கார்ற அனுபவம்னா என்னென்னா அதிகாரம் கொண்டது அப்படிங்கிறது. ஒரு சீட்டில் உட்கார்றீங்கன்னா அப்படின்னா என்னது, அது அதிகாரத்தை காமிக்குது. இயேசு சிங்காசனத்தில் இருக்கிறார்னு என்ன அர்த்தம்னா அதிகாரத்தோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அதிகாரமும் ஆளுகையும் அவருக்கு இருக்கிறது என்ற அர்த்தம். இப்போ அவரோடு கூட உங்களையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார், எழுப்பி உங்களை உட்கார வச்சிருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யாரோட? இயேசு. அப்போ அவருடைய அதிகாரத்தை கொண்டவர்களாய் நீங்களும் இருக்கிறீர்கள். அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அதே அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அவரோடு கூட உட்காரும்படி வைத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய அதிகாரத்தோடு நீ உங்களையும் வச்சிருக்கிறார்னு அர்த்தம். அப்போ கவனிங்க, நம்ம எல்லாருமே அவருடைய அதிகாரத்துக்குள்ளாக நாம் எல்லாரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இருக்கிறோம். அவருடைய அதிகாரம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் அவரோடு கூட உட்கார பண்ணப்பட்டிருக்கிறேன். அவருடைய அதிகாரமும் வல்லமையும் ஆளுகையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ உங்களுக்குள்ள அந்த அதிகாரமும் ஆளுகையும் இருக்கிறது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், சர்ப்பங்களை தேளுகளை மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அவைகள் ஒன்றும் சொல்லுங்க, அவைகள் ஒன்றும், எல்லாரும் சொல்லுங்க, அவைகள் ஒன்றும் என்னை சேதப்படுத்துவதில்லை. இந்த இதில் தெளிவாக இருக்கணும் பாருங்க. சிலருக்கெல்லாம் என்னென்னா, நம்ம எதை ஜெபம் பண்ணாலும் திடீர்னு அது நம்மளை தான் பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. பைபிள் இருக்கு, பொல்லாங்கன் உன்னை தொடான். ஆனால் ஜெபிச்சா, அடுத்தவங்களுக்கு ஜெபிச்சா, அடுத்தவங்களுக்கு போய் வீட்டுக்கு போயிட்டு வந்தால் நம்மளை பிசாசு தாக்குறான் அப்படின்னா நிறைய கம்ப்ளைண்ட் வருது. இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கவே கூடாது, நீங்கள் அப்படி அந்த அறிவை பெறக்கூடாது, அது தவறான அறிவு. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சொல்லுங்க பாப்பா, ஒன்றும் சேதப்படுத்தாது. ஆமென். இதை நீங்கள் விசுவாசிக்கணும். பிசாசு உங்களை தாக்க முடியாது. உங்களுக்கு தேவன் அவருடைய தெய்வீக அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் பிசாசுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பிசாசை துரத்தினீர்கள் என்றால் பிசாசு போயிடுவான், அவ்வளோதான். சரியா? ஹல்லேலூயா. ஆமாம். மார்க்கு சுவிசேஷத்தில் பாருங்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. பாருங்கள், எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா. அப்போ வியாதியோ பலவீனமோ பிசாசோ ஒன்றும் உங்களை எல்லாரும் சத்தமாக இன்னொரு தடவை சொல்லுங்கள், என்னை சேதப்படுத்தாது. நான் அறிஞ்சுக்கிட்டதில் பாருங்கள், நான் ஆவிக்குரியதில் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டதில் ஒன்று என்னென்னா,
அறிவு என்கிற ஒன்றுக்குள் இருக்கிற வரைக்கும் வார்த்தை வேலை செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு எல்லா வசனமும் தெரியும் அப்படிங்கிறதுனால என்னை பாதுகாப்பார், எனக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அறிவு மட்டும் போதாது, அறிந்து கொண்டதை விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசிக்கும் போது தான் நமக்கு என்ன ஆகுது சொல்லுங்க, பாதுகாப்பு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் இல்லாத வரைக்கும், விசுவாசம் உள்ள வராத வரைக்கும், அறிவில் இருக்கிற வரைக்கும் அது ஒரு பெரிய பெரிய மேட்டரே கிடையாது. அது கட்சிக்காரங்க கூட இன்னைக்கு செய்தியை எடுத்து பேசிகிட்டு இருப்பாங்க, நிறைய வசனத்தை எடுத்து சொல்லுவாங்க. ரட்சிக்கப்படாதவங்க கூட வசனம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறான். பேசுகிறதோ அறிவதோ ஒரு மேட்ரு இல்லை. அதனால தான் நான் அடிக்கடி நம்ம மறுபடியும் அந்த வசனங்களை திரும்ப திரும்ப சொன்னாலும் நிறைய பேருக்கு அறிவுக்குள்ளே வருத்திடக்கூடாதுங்கிறது பயம் எனக்கு. அறிவு மட்டும் போதாது, அறிவு உங்களை விசுவாசத்துக்குள் கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்துக்குள்ளே வந்தாதான் உங்களுக்கு என்ன ஆகும்? விடுதலை. விசுவாசத்துக்குள்ளே வந்தாதான் ரட்சிப்பு. விடுதலை விசுவாசத்துக்குள்ளே வந்தாதான் சுகம். அப்போது நீங்கள் யாரும் அறிவிலே வாழ்ந்துடக்கூடாது, அறிவுக்குள்ளே இருந்துடக்கூடாது. எனக்கு எல்லா வசனமும் தெரியும் தெரியும் என்று சொல்லி பேசுகிறதுல ரெடியாக இருப்பாங்க, பேசுகிறதுலாம் கரெக்டாக பேசுவாங்க. ஆனால் விசுவாசங்கிற ஒன்று வரும்போது தான் அவங்களுக்கு தடுமாற்றங்கள் வருகிறது. நீங்கள் தடுமாறக்கூடாதுங்கிறதுக்காக நான் முதலே சொல்கிறேன், எச்சரிக்கையாக சொல்கிறேன், நீங்கள் அறிவில் இருக்காதீர்கள், விசுவாசத்தில் வாழுங்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்கள் எல்லாரும் உலகத்தை ஜெயிக்கிறவங்க, நீங்கள் ஆளக்கூடியவங்க. நீங்கள் எதாலும் அடிமைப்படுத்தப்படுகிறவர்கள் அல்ல. ஆகவே ஆளுகை அதிகாரம் எனக்குள் இருக்கிறது. நான் ஒரு ஆள பிறந்தவன் என்கிற அறிவு உங்களுக்குள் எப்போதும் இருக்க வேண்டும். நீங்கள் அடிக்கடி அதை பேசணும். உங்கள் மைண்டில் அடிமை என்கிற எண்ணம் போகிற வரைக்கும் அதை நீங்கள் பேசணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எதுக்கெல்லாம் அடிமையாக பயந்து அதெல்லாம் நீங்கள் பயந்து 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 வாழ்கிறீங்களோ அதையெல்லாம் ஜெயிக்கிற வரைக்கும் இந்த வார்த்தையை பேசணும். வியாதிக்கு பயப்படுறீங்களா? வியாதியை குறித்த பயம் போகிற வரைக்கும் இதை பேசணும். பிசாசுக்கு நீங்கள் பயப்படுறீங்களா? அது உங்களை பயங்காட்டுதா? அந்த பயம் உங்களை விட்டு போகிற வரைக்கும் நீங்கள் சொல்லணும், நான் ஒரு ராஜா வீட்டு பிள்ளை, நான் ஆள பிறந்தவன், நான் ஆளக்கூடியவன், சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் சொல்லி 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 வியாதியை பார்த்து பயந்து ஓடாதபடிக்கு, வியாதியை பார்த்தா எதிர்த்து அதை குறித்து கட்டளையிடுகிற வரைக்கும் நீங்கள் வளரணும். அதுதான் விசுவாசத்தினுடைய பண்பு. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் வியாதியை கண்டு பயப்படுறீங்களா? வியாதியை பற்றி பேசுகிறீங்களா? பிசாசை பார்த்து எதிர்த்து நின்று சொல்ல முடியுமா உங்களால்? சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். அதை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. காரணம், கர்த்தர் நம்மளை ஆள்றதுக்குனே வச்சிருக்கிறாரு. உங்களை யாரோ ஒருத்தங்க ஆளணுங்கிறது கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும்? அவைகளை ஆள வேண்டும். ஆமென். ரெண்டாவது பாருங்கள், உங்களுக்கு தைரியமும் விசுவாசமும் உண்டாகணும். நீங்கள் இதுக்கு அறிக்கை பண்ணணும். வாயை திறந்து நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியமும் சுதந்திரமும் விடுதலையும் உங்களுக்குள்ள வரும். அதனால் நீங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலலாம் இருக்கும்போது சொல்லித்தர்ற வசனத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்? சத்தமாக சொல்லி 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 உங்களை சுற்றிலும் பாதுகாப்பின் அரணை உருவாக்க வேண்டும். ஒரு செழிப்பான ஒரு தேசத்தை உங்களுக்குள்ள உருவாக்க வேண்டும். ஒரு சுகத்துக்கான ஒரு வைத்தியத்தை உருவாக்க வேண்டும். உங்களை சுற்றிலும் ஒரு சுகம் தான் இருக்கணும். உங்களை சுற்றிலும் ஒரு நன்மை தான் நடக்கணும்.
உங்களை சுற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் தான் நடக்கணும். இதற்கு நீங்கள் பேசுறதில் தான் இருக்கு. நான் துவக்கத்திலே சொன்னேன், உங்களுக்கான உலகத்தை உருவாக்க, உங்களுக்கு தேவையான வாழ்க்கையை உருவாக்க நீங்கள் உங்கள் வாயை பேச வையுங்கள். ஹல்லேலூயா. சுகம் என்கிறத உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு பேசுங்க. எப்படி பேசணும்? வசனத்தை எடுத்து, அதான் பைபிள் வாசிக்க சொல்கிறது. பைபிள் வாசிக்கும்போது எதையோ நம்ம வாசிக்கணும்னு கடகடன்னு வாசிட்டு போயிடக்கூடாது. இன்னும் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் பைபிளுக்குள்ளே ஒரு பெண் இருக்கணும், குறிக்கணும். ஏன் குறிக்கிறதுன்னா, அதில் ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்க, அதில் உங்களுக்கான தேவையான வார்த்தையை நான் இப்போ எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அண்டர்லைன் பண்ணி அந்த குறித்து அதில் இருக்கிற வார்த்தை எனக்குரியது என்று சொந்தமாக்கி கொள்வதற்கு எதையாவது ஒன்றை வச்சு அதை நீங்கள் என்ன பண்ணணும்? மென்ஷன் பண்ணி அதை எனக்குரியதாக எடுத்துக்கொள்வதற்கு திரும்ப திரும்ப படிக்கிறதுக்காக அதை நீங்கள் அடையாளப்படுத்தி வச்சுக்கணும். அப்படி பண்ணி பாருங்க. நோட்ஸ் எடுங்க. என்னாலாம் துவக்கத்தில் விசுவாசத்தை பற்றி எனக்கு அவ்வளவு அதெல்லாம் தெரியாது. நிறைய விசுவாசத்தை பேசுகிறவருடைய செய்தியை நான் கேட்டு 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 குறிப்பேன். ஒரு நாளைக்கு 2 செய்தி, ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் இந்த செய்திக்காக நான் கவனம் கொடுப்பேன். காலையிலையோ ராத்திரியோ நான் என்னமாவது ஒரு செய்தியை கேட்பேன். கேட்கும் போதெல்லாம் அங்கே இருக்கிற வசனத்தை எழுதி வைத்து அதை பேச ஆரம்பித்தேன். அதை பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன், சொல்ல ஆரம்பித்தேன். என் ஜெபத்தில் எனக்காகவே சொல்ல ஆரம்பித்தேன் நிறையதை. அப்போது பாருங்கள், நமக்கு தேவையான விதத்தில் நம்ம உலகத்தை உருவாக்க வேண்டுமா? ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டுமா? சுகத்துக்கான ஒரு உலகத்தை உண்டாக்க வேண்டுமா? நீங்கள் பேசணும். எப்படி? வசனத்தை எடுத்து பேசணும். அதுக்கு தான் நான் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். என்ன பேசணும் அப்படின்னு, ஆளுகை என்பது என்னுடையது அப்படிங்கிறத முதல்ல பேசுங்க. 2வது தைரியம் அப்படிங்கிறத பற்றி பேசுங்க. நான் ஒரு பலவானாக இருக்கிறேன், மிகுந்த தைரியம் உள்ளவனாக இருக்கிறேன், நான் சிங்கம் போல துணிந்தவன், நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பான், நீதிமொழிகளில் பார்க்குறோம். அப்போது நான் சிங்கம் போல தைரியமானவன், என் இருதயம் எதை கண்டும் பயப்படாது. மறுபடி சொல்லணும். 2 தீமோத்தேயு 1:7 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை சொல்லுங்க அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பயத்தின் ஆவி அல்ல, என்ன ஆவி? பலமும். எல்லாரும் சொல்லுங்க, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவிய. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பயம் உள்ள ஆவியை கொடாமல். பாருங்கள், இந்த வசனத்தை முதல்ல நான் படிக்கும்போது கண்டுக்கிட்டேன். அதாவது எனக்கு பலமுறை நான் இந்த பைபிளை வாசித்தாலும் சில நேரம் நமக்கு அது ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கொடுக்கும் பாருங்கள், அது பளிச்சுன்னு கொடுக்கும் பாருங்கள். அப்படி நான் இதை முதல்ல படிக்கிறப்போ இந்த வசனத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறாருன்னு இதை படித்த உடனே அதை நான் எடுத்து திரும்ப 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 நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன் பாருங்க. அது மட்டும் கிடையாது, பல நாட்களாக 100கணக்கான தடவை நான் இதை சொல்லியிருந்திருப்பேன். நான் ஏன் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த வார்த்தை என் இருதயத்துக்குள்ள வேலை செய்கிற வரைக்கும், விசுவாசத்தில் நான் தைரியமாக நிற்கும் வரைக்கும் இந்த வார்த்தையை நான் மறுபடி சொல்லிக்கிட்டே இருந்தேன். சில நேரம் சில காரியங்களை குறித்த பயம் வர ஆரம்பிக்கும். அப்போ இந்த வார்த்தை எடுத்து நான் பேச ஆரம்பிப்பேன். பலமுள்ள ஆவியை நீர் கொடுத்திருக்கிறேன், பயத்தின் ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர் என்று இப்படி நான் பேச ஆரம்பித்தேன் பாருங்க. சில நேரம் நம்ம அறியாமலே பயப்படுத்தக்கூடிய நிறைய காரியங்கள் வரும். அப்போ என்ன பண்ணுறது? இப்படி தான் நம்ம என்ன செய்யணும்?
பேசிதான் நம்ம வாழ்க்கையில் நமக்கான பயமில்லாத ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்போ ஆரோக்கியமும் மற்றும் சுகமுமான ஒரு வாழ்க்கையை உண்டாக்கலாம். அது எப்படி? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார், நமக்காகவே பாடுகளை பட்டார். ஆகவே நாம் இனி ஒருபோதும் பலவீனப்படவோ வியாதிப்படவோ வலி வேதனைகளை நாம் தாங்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கவோ நமக்கு தேவையில்லை என்று பைபிளில் நமக்கு சொல்லுது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். பாருங்க, பைபிளில் மெய்யாகவேன்னு இங்கே சொல்லியிருக்குது. சில வசனங்கள் மெய்யாகவே அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். உண்மையாக நம்ம பாடுகளை எல்லாம் இயேசு என்ன செஞ்சிட்டாரா? ஏற்றுக்கொண்டார். ஆகவே நீங்கள் பலவீனர்கள் அல்ல, நீங்கள் வியாதி உள்ளவங்க கிடையாது. அப்போ இதை விசுவாசித்து இயேசு சிலுவையில் நமக்காக அறையப்பட்டு நொறுக்கப்பட்டதினுடைய பலனாக நான் சுகமாக இருக்கிறேங்கிறத விசுவாசித்து ஒரு சுகமான ஒரு வாழ்வை, சுகமான ஒரு உலகத்தை நமக்கு முன்னாடி உண்டாக்க வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. ஆகவே தான் நம்ம பார்க்குறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்க்குறோம், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்க தரிசனத்தினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது.